வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்த ஒரு யூடியூப் விமர்சன மூலத்தை வச்சு தக் லைஃப் படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கோம். ஆமா, அந்த மூலத்தோட முக்கிய நகைச்சுவையே என்னன்னா, இது தக் லைஃப் இல்ல, இது த்ரிஷா லைஃப் கதைங்கிறது தான். கரெக்ட். சோ இந்த அலசல்ல படத்தோட கதை, அப்புறம் அந்த விமர்சகர் சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். உள்ள போலாமா? கண்டிப்பா போலாம். இது ஒரு ஃபன்னான டேக், ஒரு நகைச்சுவை கலந்த விமர்சனம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுல சொல்ற அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ், அப்புறம் கேரக்டர்ஸ் ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியாத குழப்பங்கள், அந்த உறவு சிக்கல்கள், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். சரி. SDJ. ஆரம்பமே அந்த விமர்சகர் ஒரு மாதிரி நக்கலா தான் ஆரம்பிக்கிறாரு. ரங்கராய சக்திவேல், அதாவது நம்ம கமல் சார் என்ட்ரி. அப்புறம் யாகுசாவை பத்தின விளக்கம், ஜப்பான்ல கேங்ஸ்டர்னா ஆண்டி வேற சொல்லியிருந்தா கேங்ஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மணிரத்னம் சார் ஸ்டைல கலாய்க்கிறாரு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஷிம்பு என்ட்ரி, கமல் அவருக்கு கவசம்னு சொல்றது, அதெல்லாம் கூட கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அந்த கவசம் டயலாக் பத்தி பேசும்போது ஒருவேளை கமல் தலையிடாம இருந்திருந்தா சிம்பு வேற மாதிரி வளர்ந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறார் விமர்சகர். ஓ அப்படியா? ஆமா, இது மாதிரி படத்துல நிறைய இடத்துல தர்க்க ரீதியா இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. சரி சரி. உதாரணத்துக்கு கமல் மலையில இருந்து தள்ளி விடப்பட்டு குண்டு வேற பட்டு அப்படியும் பொழைச்சு 2 வருஷத்துல வர்மக்கலையோட திரும்ப வர்றது அது நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அப்புறம் அந்த நாசர் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ளாட் ஒன்று வருமே, அது எப்படி திடீர்னு சமரசத்துல முடியுதுன்னே தெரியல. அதையும் ஒரு லாஜிக் மிஸ்டேக்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்புவோட அப்பா கொலை விஷயம், அதுல கமல் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு நாசர் சொன்னதும். ஆமா, உடனே சிம்பு அதை அப்படியே நம்பி கமலை மலையில இருந்து தள்ளி விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேங்ஸ்டருங்க எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்கன்னு விமர்சகர் கிண்டல் பண்றது புரியுது. கரெக்ட். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த விமர்சகர் கேக்குறார் பாருங்க. என்னது? கமல் ஜப்பான்ல 2 வருஷம் இருக்காரு, ஆனா ஏன் அவரோட மனைவி அபிராமிக்கோ இல்ல த்ரிஷாவுக்கோ ஒரு போன் கூட பண்ணல? ஆமா இல்ல, அது ஒரு நல்ல கேள்விதான். ஆமா, அப்படி பண்ணிருந்தா இவ்வளவு குழப்பமே வந்திருக்காதே, பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமேன்னு கேக்குறாரு. சரிதான். இன்னொன்னு, போலீஸ் அதிகாரி அசோக் செல்வன் வீட்லயே வச்சு கமலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் போலீஸ் கேங்ஸ்டர் இவங்களோட செயல்பாடுகளையே கொஞ்சம் காமெடியா காட்டுற மாதிரி இருக்குன்னு விமர்சகர் சொல்றாரு. படத்தோட மைய பிரச்சனையே இந்த உறவு சிக்கல்கள் தான் அவர் சொல்றாரு. அதனாலதான் த்ரிஷா லைஃப்னு பேர் வைக்கிறார் போல. ஆமா ஆமா. சிம்பு த்ரிஷாவை லவ் பண்றாரு, ஆனா த்ரிஷா கமலை லவ் பண்றாங்க. அப்புறம் கமலோட மனைவி அபிராமி மனநிலை சரியில்லாம அவரையே தேடுறாங்க. இந்த குழப்பமான வலைப்பின்னல் தான் கதையேன்னு சொல்றாரு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. கமல் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க, அவரோட முக்கிய நோக்கம் எதிரிகளை பழிவாங்கிறத விட சிம்புவுக்கும் த்ரிஷாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவை பிரிக்கிறது மாதிரி தான் காட்டப்படுது. இது அந்த படத்தோட கேங்ஸ்டர் ஃபீலை குறைச்சு ஒரு மாதிரி குடும்ப இல்லைன்னா உறவு சிக்கல் டிராமா மாதிரி மாத்திருதுன்னு விமர்சகர் ஃபீல் பண்றாரு. கிளைமேக்ஸ்லயும் இந்த லாஜிக் கேள்விகள் தொடருது. ஆமா, கமல் சிம்புவோட தம்பச்சியை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க தான் கமலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க. ஆனா இந்த உண்மைய சிம்பு கிட்ட சொல்லாம நேரா சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஏன் அப்படி மறைக்கணும்? இது வெறும் டிராமாவுக்காகவா இல்ல கேரக்டரோட நோட்டமே குழப்பமா இருக்கான்னு விமர்சகர் கேக்குறாரு. சரிதான். அதுக்கப்புறம் அந்த இறுதி காட்சியில வர ட்விஸ்ட், அதுவும் விமர்சகரோட கிண்டலுக்கு உள்ளாகுது. எப்படி? அதாவது கமல் எத்தனையோ தடவை சாவோட விளிம்புக்கே போயிட்டு தப்பிச்சிருக்காரு. ஆமா. ஆனா சிம்பு பாருங்க, ஆமா, ரொம்ப ஈஸியா எங்கிருந்தோ வர்ற 3வது ஆள் சுட்ட குண்டுல செத்து போயிடுறாரு. ஆமா, இந்த ஒரு வித்தியாசம் இத சுட்டி காட்டுறாரு. அப்புறம் அந்த தானோஸ் கம்பேரிசன், அது செம்ம இன்ட்ரெஸ்டிங். சில ஒற்றுமைகள் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா. அதாவது கொன்ன எதிரியோட குழந்தைய தத்தெடுக்கிறது. இங்க தானோஸ் கமோரா, அங்க கமல் சிம்பு. ஓஹோ. அப்புறம் அந்த தத்தெடுத்த பிள்ளையே எதிரா திரும்புறது, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அவங்களோட உடன்பிறப்போட சேர்ந்ததும் வளர்ப்பு தந்தைக்கு ஒரு முடிவு வர்றது. சரி சரி. கடைசியா எல்லா எதிரிகளையும் ஜெயிச்ச பிறகு விவசாயியா ரிட்டையர் ஆகிறது. தானோஸும் சரி, இங்க கமலும் சரி. இந்த மாதிரி சில ஒற்றுமைகளை கொஞ்சம் நகைச்சுவையா சொல்றாரு. அப்போ இது எதை காட்டுது? பெரிய கதைகள்ல சில டெம்ப்ளேட்ஸ் திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்ல வராரா? இருக்கலாம். ஒருவேளை அதை கிண்டலா சொல்றதுக்கு இந்த ஒப்பிட பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல இந்த விமர்சன மூலத்தோட கருத்து என்னன்னா, படத்துல நிறைய லாஜிக் இல்ல, கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சரியா புரியல, ரொம்ப சிக்கலான உறவுகள், இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபன்னா சொல்றது. ஆமா, விமர்சகருக்கு இது ஒரு கேங்ஸ்டர் படத்தை விட உறவு சிக்கல்களால பின்னப்பட்ட ஒரு கதை மாதிரி தெரியுது. ஆமா, சரியா சொன்னீங்க.
இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. சொல்லுங்க. இந்த மூலம் வந்து நகைச்சுவையோட கதை சொல்ற விதத்தையும் அதுல இருக்கிற ஓட்டைனடையும் விமர்சிக்குது. ஆனா அந்த நகைச்சுவைக்கு பின்னால ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள்ல நாம அதாவது ரசிகர்கள் எதிர்பார்க்கறதுக்கும் படத்துல உண்மையா கதை சொல்ற விதம் இருக்குல்ல, அதுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய கேப் இருக்கலாம். நல்ல கேள்வி. ஒரு கதை எந்த அளவுக்கு இந்த மாதிரி சிக்கலான திருப்பங்களையும் அதே சமயம் நம்பகத்தன்மையையும் பேலன்ஸ் பண்ண முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.